மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 14. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவனுடைய செய்கைகள் இவளுடைய ஆழ்மனதில் அஸ்திவாரமாக பதிய ஆரம்பித்தது. ஏதோ ஒன்று இவனை அவளின்பால் இழுக்க ஆரம்பித்தது. இப்போது எல்லாமே தினமும் ஒரு வேளையாவது வந்து பார்த்துவிட்டு சென்று கொண்டிருந்தான். அவன் வரவில்லை என்றால் கூட இவள் தவிக்க ஆரம்பித்தாள். அந்த நாள் இவளுக்கு சுத்தமாகவே நன்றாக போகாது. மெல்ல மெல்ல ஜெனிக்கு அவளது மனம் புரிய ஆரம்பித்தது. ஏதோ ஒரு இடத்தில் தேவா முழுவதுமாக இவளது மனதில் வியாபித்திருந்தான். ஆனால் அவளால் சொல்ல முடியாதே. இத்தனை நாள் கவனித்ததில் அவனை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக பேசுவதாகத்தான் தோன்றியது. என்ன ஒரு முறைக்கு இருமுறை இவளது கண்களை மட்டும் சற்று குறுகுறுவென பார்த்துவிட்டு செல்வான். அதுவே இவளை என்னவோ செய்யும். அவன் சென்ற பிறகும் கூட அவன் பார்த்ததுதான் கண்களுக்கு முன்னால் தோன்றிக் கொண்டிருக்கும். நாட்கள் வேகமாக நகர ஆரம்பித்தது. அந்த கிராமத்திலிருந்து 2 பெண்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று டாக்டருக்கு படிக்க தேர்வாகி இருந்தனர். செய்தி கேட்ட அன்று ஜெனிக்கு அத்தனை மகிழ்ச்சி. கொண்டாட்டமாக நிறைய ஸ்வீட் வாங்கி பள்ளியில் படிக்கின்ற அனைவருக்குமே கொடுத்திருந்தாள். அன்றைக்கு தேவா கூட இவளை வந்து சந்திக்க இருந்தான். ஒரு மாதிரியா சாதிச்சிட்ட போல இருக்கே ஜெனி. ஆமாம் தேவா, இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நிஜமா இந்த வெற்றியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேரோட கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. இனி ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கை அதிகமாகத்தான் செய்யணும், குறைய விடமாட்டேன். கேட்க சந்தோஷமா இருக்குது ஜெனி. ஆனால் அத்தனை நாள் உன் வீட்டில் உன்னை இங்கே விட்டு வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ கூட அடுத்த மாதம் போக போகிறதா ஃபாதர்கிட்ட சொன்ன. போகணுமா என்று கேட்டபடியே சற்று திகைத்து விழித்தாள். என்ன கேள்வி இது ஜெனி? போய்த்தான் ஆகணும். ஏற்கனவே உங்கள் அப்பா எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கே அனுப்பி வச்சிடுங்க அப்படின்னு. இவளும் தந்தையிடம் அடிக்கடி பேசுகிறாள் தான். ஆனால் இதுபோல ஒரு தகவல் புதியது. யாரிடம் சொன்னால் வேலையாகும் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு பேசுகிறார் என புரிந்தது. அப்படியா, சரி என்பது போல தலையாட்டி விட்டு நகர்ந்தாள். மனதில் நிறைய குழப்பம் தோன்றியிருந்தது. ஆனால் எதிர்பாராத வகையில் அடுத்த வாரம் இவளுக்கு எதிரே இவளுடைய தந்தை வந்து நின்றார். உன்னோட ஆசைப்படி 1 வருஷம் டைம் கொடுத்துட்டோம் ஜெனி. 1 வருஷம் தாண்டி கூட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உன்னை நாங்கள் இங்கே தனியாக தங்க விட மாட்டோம். நீ எங்கள் கூட புறப்பட்டு வந்து தான் ஆகணும். நான் ஏற்கனவே ஃபாதர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள், இத்தனை நாள் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஜெனி, உன்னோட ஆசையெல்லாம் இங்கே இருக்கிறவங்கள நல்லா படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுதானே. அதை இங்கேயே இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். எனக்கு பிறகு என்னோட தொழில் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறது நீ மட்டும்தான். நீ ஆஃபீஸ்க்கு வந்து அதில் வர்ற லாபத்தில் நீ யாருக்கு வேணும்னாலும் என்ன உதவி வேணும்னாலும் செய்யலாம். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே நீ வந்து சன்னியாசி மாதிரி இந்த காட்டுக்குள்ளே இருக்க. இதுக்கு மேலே நான் உன்னை விடமாட்டேன். அப்பா, என்ன இது குழந்த மாதிரி? இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. நான் கட்டாயமாக வந்துடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, வந்த 1 மாதத்துக்கு பிறகு திரும்ப வந்துடுவேன்னு எதிர்பார்த்தேன். சரி 6 மாதத்துக்குள்ளே வருவேன்னு நினச்சேன். இப்போது பாரு, முழுசாக 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. உனக்கு இங்கே இருந்து திரும்பி வீட்டுக்கு வர்ற எண்ணம் சுத்தமாக இல்லை. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது ஜெனி. நீ யார்கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு புறப்பட்டு வா. நாம் போகலாம். இதுக்கு மேல் இவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை. சற்று நேரம் யோசித்தவள் புறப்பட தயாரானாள். சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருங்கப்பா. யார் யார்கிட்ட சொல்லணுமோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். இதுக்கு பிறகு 2 பேருமே புறப்பட்டு போய்க்கலாம். அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எப்போ நீ இந்த ஊருக்கு வந்தியோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. இப்போ தேவையில்லாமல் எந்த கிளப்புக்கும் போகிறதில்ல. என் பொண்ணு கஷ்டப்படுறா, நான் மட்டும் இங்கே சுகமாக இருக்கணுமா அப்படின்னு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறா. இந்த ரேஞ்சில் போச்சுதுன்னா உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயம் எனக்கு வந்துருச்சு. அப்பா, இப்போ புரியுதா எதுக்காக உன்னை அவசரமாக புறப்பட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு? யாருக்கு வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் உதவி செய். எனக்கு அதை பற்றின பிரச்சனை இல்லை. ஆனால் எதை செஞ்சாலும் எங்கள் கூட வீட்டில் இருந்து செய். புரியுதா ஜெனி? ஃபாதர், அங்கிருந்த ஆசிரியர்கள், பிறகு தெரிந்தவர்கள் என ஒவ்வொருவராக பார்த்து சொல்லிவிட்டு புறப்பட தயாரானாள் ஜெனி. கடைசியாக தேவாவை பார்த்து சொல்லிவிட்டு வந்து விடலாம் என தேவாவின் வீட்டிற்கு புறப்பட்டாள். இன்று காலையிலிருந்தே தேவா இவனை சந்திக்க வரவில்லை. இப்போது புரிந்தது. அவனுக்கு ஏற்கனவே தன்னுடைய தந்தை அழைக்க வருவது தெரிந்தும் எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கிறான் என நினைத்தாள். கொஞ்சமல்ல, நிறையவே தேவாவின் மேல் கோபம் வந்தது இவளுக்கு.
ஆரம்பத்தில் அவளை திட்டியிருந்தாலுமே, அதன் பிறகு நடந்தது எல்லாமே மேஜிக் போல தான் தோன்றியது. மெல்ல மெல்ல அவனிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தான். இப்போது முழு மனதையும் ஆக்கிரமித்திருக்கிறான். இந்த உணர்வுக்கு என்ன அர்த்தம் என்று இந்த நிமிடம் வரைக்கும் அவளுக்கு தெரியவில்லை. இப்படியான ஒரு உணர்வோடு இங்கிருந்து நான் செல்ல வேண்டுமா? இல்லை இன்றைக்கு 2ல் 1 அவனிடம் கேட்டுவிட வேண்டும். வேகமாக அவனுடைய வீட்டிற்குள் நுழைந்தாள் ஜெனி. தேவாவின் தந்தை தான் ஹாலில் அமர்ந்திருந்தார். "வாம்மா, என்ன விஷயமா வந்திருக்கிற? இந்த நேரத்தில வந்திருக்கிற? வழக்கமா இந்த நேரத்தில நீ ஸ்கூல்ல தானே இருப்ப." "ஆமா அங்கிள், ஸ்கூல்ல தான் இருப்பேன். ஆனா உங்க பையன் செய்ற காரியத்தினால இப்ப இவ்வளவு தூரம் வர வேண்டியது ஆகியிருக்கு." "எங்க உங்களோட பையன் தேவா எங்க இருக்கிறார்?" "அவன் காலையிலிருந்தே அவனோட ரூம்ல தான் இருக்கிறான். வெளிய வரவே இல்லம்மா." "ஏன் வெளியே வரல? அங்க உட்காந்து என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறாரு?" "நான் புறப்பட்டாச்சு." அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சும் வெளியே வராம உட்கார்ந்திருக்கிறாரா? "நீ ஏன்ம்மா கோவமா இருக்கிற? அத முதல்ல சொல்லு." "இருங்க அங்கிள், வந்து உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் தேவாவ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட 4 வார்த்தை பேசினா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்." "அவரோட ரூம் எது?" "அந்த கடைசி ரூம்மா" என்று சொன்னபடி அமர்ந்திருக்க வேகமாக அங்கே சென்றாள். "உள்ளே வரலாமா மிஸ்டர் தேவா?" "ஓ, வா ஜெனி. சொல்லிட்டு போலான்னு வந்தியா? எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்பாகிட்ட எதுக்காக வந்து உங்க பொண்ண அழைச்சிட்டு போன்னு சொன்னீங்க? என்றைக்கு ஆனாலும் நீ அங்க தானே போகணும். எத்தனை நாளைக்கு உன்னால இங்கேயே இருக்க முடியும்?" "என் மேல எந்த தப்பும் கிடையாது." "போதும் தேவா, நான் ஒரு பைத்தியக்காரி. பைத்தியக்காரத்தனமா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டு தினம் தினம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜெனி?" "ஏன் தேவா, ஏன்? எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மாசத்துல ஒரு நாளாவது என்ன பார்க்காம இருந்திருக்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் தேவா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் இந்த நிமிஷமே புறப்பட்டு போயிடறேன்."